வணக்கம் நண்பர்களே, ஜியா டிவிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்கள் இங்கெல்லாம் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவோட கண்டினியூட்டி தான். அதாவது நான் இந்த ஆங்கிள் கிரைண்டரு கோயம்புத்தூர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போடுறதா சொல்லியிருந்தேன். அந்த இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இந்த ஆங்கிள் கிரைண்டர் ஸ்டாண்டு இது வாங்கி நான் போன லாக்டவுனில் வாங்கினது. இதுவும் கோயம்புத்தூரில் வாங்கினேன், கடையில் டைரெக்டாக வாங்கினேன். இதில் ஃபிட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஆங்கிள் கிரைண்டரை நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு தனித்தனியாக ஒரே ஒரு ஆங்கிள் கிரைண்டர் வச்சுட்டு இதுக்கும் மற்ற வேலைகளுக்கும் மாற்றி மாற்றி செய்ய முடியதில்லை. அதனால் இதுக்கு ஒன்று வாங்கி மாட்டிட்டோம்னா அது பர்மனெண்ட்டாக இதிலே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம். பாருங்கள், இப்படி ஃபிட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஹோல்ஸ் ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் பண்ணிட்டேன் முதல்ல ஆங்கிள் கிரைண்டரில். பாருங்கள், இந்த மாதிரி போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கணும். அதில் ஏற்கனவே இந்த போல்ட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க செட்டோடைய. அந்த ஸ்டாண்டு கூட செட்டோடைய எல்லாமே வரும். எல்லா போல்ட்டு நட்டு எல்லாமே வந்துடும் அதில். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கரெக்டாக லாக் பண்ணி வச்சுக்கணும், ஃபுல்லாக லாக்காக நகராத மாதிரி. அப்போ வைப்ரேஷன் வராது சுத்தமாக. எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ஆடாமல் இருக்கணும். பார்த்திங்களா, இப்படி ஸ்ப்ரிங் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதில் அது ரிட்டன் ஆகுது ப்ரெஸ் பண்ணாலும். அடுத்து இதில் கார்டெல்லாம் மாட்டணும். மாட்டிகிட்டு வரேன், அது காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த கார்டு மாட்டி வச்சு இதில் அந்த கார்டு அதில் செட்டோடு வந்துடும் எல்லாமே. ப்ளஸ் இந்த ஹேண்டிலும் மாட்டிட்டேன் அதில். என்னவோ கீழே ஆடுது, அதை பார்க்குறேன். ஒரு புஷ்ஷை காணும். சரி, அது மாட்டியில் அப்புறமா எடுத்து போட்டுக்கலாம். கீழே எங்கே கிடக்கும், எடுத்து போட்டுக்குவேன். அதான் பாருங்கள், ஆடுது. டேபிள் வச்சாலும் ஆடிட்டுருக்குது. புஷ்ஷு ஒரு பக்கம் இல்லை. அது கீழே தான் விழுந்திருக்கும், எடுத்து போட்டுக்கணும். விடுங்க. இது இந்த கேப்பில் தான் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கணும். எதை கட் பண்ணணுமோ அதை பொசிஷன் பண்ணி டைட் பண்ணிட்டோம்னா அது எந்த ஆங்கிளில் வேணாலும் வச்சுக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம். அது அங்கே இருக்க பாருங்க. அங்கே ஆங்கிள் திருப்புறதுனால அப்படி வச்சுக்கலாம். கிராஸ் கட்டிங்கு, ஸ்ட்ரெயிட் கட்டிங் எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இதில் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஆங்கிள் கிரைண்டர் அன்பாக்சிங் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இது ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்கள், கரெக்டாக அந்த பிளேடு கீழே வரைக்கும் போகணும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பிளேடு வரைக்கும் கீழே வரைக்கும் போகும். அதுக்கு அந்த கார்டு சேஃபாக கொடுத்துருக்கோம். வாங்க, அந்த போல்ட்டு இதெல்லாம் எப்படி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் க்ளோஸாகவே காட்டுறேன். எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே செட் ஆகிற மாதிரி பிரித்து வரும். இதெல்லாம் நம்ம பேக்கேஜ் வாங்கிட்டு இப்படி ஃபிட் பண்ணிக்கணும். எல்லா போல்ட்டும் நட்டும் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதுக்கான அலன் கீயும் கொடுத்துருவாங்க. அதில் அலன் கீ செட்டு அப்படியே வந்துடும். இதுக்கு என்னென்ன தேவையான அலன் கீ இருக்குதோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. 3 பாருங்கள், அந்த கேப்பெல்லாம் பாருங்கள், கார்டெல்லாம் கரெக்டாக செட் ஆயிரும். பார்த்தீங்களா, ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கீழே இறங்குதுன்னு, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே இறங்கும். அது பிளேடு ஸ்ட்ரெயிட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மேலே பாருங்கள் அந்த போல்ட்டனை கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இது அது அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆங்கிள் கரெக்டாக வரும். நகர்றது அப்படி இப்படி நகர்றது கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வரணும், எப்படி வேணால் நகர்த்திக்கலாம். நம்ம கீழே அதே மாதிரி ஒரே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி
அதை வச்சு முன்ன பண்ண ஏற்றிக்கலாம். இது வந்து அலன் கீ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆங்கிளில் பைப்பு எதுனாலும் சரி, எல்லா ஆங்கிளில் எதுனாலும் சரி கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அலன் கீ செட்டு இது கூட வந்துடுது. அப்படியே இதில் இன்னொரு 2 போல்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அது என்னத்துக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு இது தெரியல இந்த போல்ட்டை. வாங்க எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பைப் எடுத்துக்கிறேன், பிவிசி பைப் தான். அது எவ்வளோ அக்யூரேட்டாக கட் பண்ணுங்கிறது உங்களுக்கு காட்டுற பாருங்க. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் வச்சு டைட் பண்ணிக்கலாம். பிளேடுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு செக் பண்ணிவிட்டு அப்படியே டைட் பண்ணி விட்ருங்க. டைட் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கட் பண்ணுறேன். எவ்வளோ அக்யூரேட்டாக வருதுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் நான். ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம போட்ட அந்த மார்க் எவ்வளோ பக்காவாக வந்திருக்குது. அதே போல் இந்த ஆப்போசிட் பீஸும் பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்குன்னு. இந்த ஒரே காரணத்துக்காக தான் இது நல்லா வெட்டுது கட் பண்ணுதுங்கிறதுக்காக தான் இந்த ஆங்கிள் கிரைண்டர் வாங்கி அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட்டு ஸ்டாண்டும் எங்கே விற்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே போல் இது கூட வந்து அந்த கார்டை வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆங்கிள் கிரைண்டருக்கு மாட்டிட்டேன். ஏன்னா இப்போ வந்து அந்த இதில் ஸ்டாண்டில் மாட்டங்காட்டி இது தேவைப்படுது. அதனால் இந்த ஆங்கிள் கிரைண்டருக்கு யூஸ் பண்ணிட்டேன் அதே. ஏன்னா அதுக்கு இதனால் வரைக்கும் நான் செகண்ட் ஹேண்டு தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு கார்டெல்லாம் கிடையாது. அப்படியே அந்த ஹேண்டிலும் அதுக்கே யூஸ் பண்ணிட்டேன் நான். பாருங்கள் ரெண்டுமே நல்லா ஃபிட் ஆகுது. எல்லா ஆங்கிள் கிரைண்டருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஃபிட் ஆகுது. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க அன்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம் நேயர்களே. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு இதில் பின்னாடி கொடுத்துருக்கேன் லிங்க்கு. நீங்கள் அதில் போய் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துங்க. இதை அன்பாக்சிங் பண்ணுறது அப்படின்னு. நன்றி.